ஓம் ஸ்ரீ குருபியோ நம. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு கடகலக்ன அன்பர்களுக்கு. செவ்வாய் கிரகம் நமக்கு 12ஆம் வீடான மிதுன ராசியில ராகுனுடைய நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய 23 நாட்களை பற்றிய பதிவு. செப்டம்பர் 7ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 29ஆம் தேதி வரை உள்ள 23 நாட்கள்ல ராகுனுடைய நட்சத்திரமான திருவாதிரையில செவ்வாய் கிரகம் பயணிக்கிறது. செவ்வாய் நம்ம லக்னத்திற்கு 5ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி. 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது நம்முடைய கலைகள், நம்மளுடைய இன்பம், சந்தோஷம், மகிழ்ச்சி மற்றும் குழந்தைகள், ஒரு ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடிய இடம், பூர்வ புண்ணியம் என்று சொல்லுவார். அதே 10ஆம் இடம் என்பது அந்தஸ்து, தொழில், பலம், ஒரு பெரிய பதவி உயர்வு, இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய. அப்போ இயற்கையாகவே 5ஆம் இடம் 10ஆம் இடம் என்பது நம்முடைய மூளை உழைப்பு, நம்மளுடைய ஒரு ஆழ்ந்த அறிவினால நம்ம புகழடைவோங்கிறத நம்ம லக்னம் இயற்கையாகவே நமக்கு உணர்த்துது. ஆனால் அந்த அதிபதியான செவ்வாய் 12ஆம் இடத்துல போயிடுறாங்க. அந்த 12ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம், ரகசியங்களை உள்ளடக்கியது மற்றும் பிரயாணங்கள் மற்றும் செலவுகள், தேவையில்லாத ஒரு தண்ட செலவுன்னு சொல்கிறோமே அந்த மாதிரி பண்ணுறது. அதே போல் உறவுகளுக்கு சாதகம் இல்லாத ஒரு இடம், கணவன் மனைவி உறவு, நண்பர்கள் உறவு மற்றும் மூத்த சகோதர, இளைய சகோதர வகையில் ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கெல்லாம் 12ஆம் இடம்ங்கிறது மைனஸ். சில பேருக்கு தண்டனைகளாகவும் 12ஆம் இடம் வேலை செய்யும். இப்போ அவங்களுடைய ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் எந்த பாவத்தை இயக்குகிறதுங்கிறத நம்ம பார்க்கணும். 12 பாவத்துக்கும் அவங்கவுங்க பிறந்த நேரத்தின்படி 12 பாவத்துக்கு உண்டான உபநட்சத்திரம் அந்த இயக்கக்கூடிய அதிகாரியாக வரும். அப்படி வரும்போது நமக்கு 8ஆம் பாவ 12ஆம் பாவ அதிகாரி எந்த கிரகமாக இருந்தாலும் நமக்கு தீமை செய்யும். அந்த மாதிரி செவ்வாயோ ராகுவோ 8, 12 தொடர்பில் இருந்தால் நமக்கு இந்த கோச்சார பலன் ரொம்பவுமே பாதிக்கும். ஸோ இதெல்லாம் ஜனன ஜாதகப்படி பார்த்துக்க வேண்டிய விஷயம். இப்போ நாம் பொதுவான பலன்களை பார்க்கும்போது இந்த செவ்வாயானவர் ராகு போல பலன் தர்றாருன்னு பார்த்தோம். இந்த ராகு நமக்கு 9ஆம் வீட்டில் மீன ராசியில் இருக்கார். அப்போ 12ஆம் வீட்டினுடைய பலனை 9ஆம் வீட்டுக்கு கொடுக்குறாரு. 12ங்கிறது நான் சொன்ன மாதிரி அதிகமாக அலைச்சல் படுறது, வெளியூர் பிரயாணம், வெளிநாட்டு வேலை, இது சம்மந்தப்பட்டது. இந்த 9ஆம் இடம் என்பது அப்போ உற்பத்தி சார்ந்த தொழிலாக இருந்தால் அதில் ஏற்படுற பிரேக்குன்னு அர்த்தம். ஒரு இடத்துல இருந்து ரிலீவ் ஆகுறதுன்னு அர்த்தம், வேலையிலிருந்து விடுபடுறதுன்னு அர்த்தம், சர்வீஸில் இருந்து. ஆனால் அதே நேரத்தில் கன்சல்டிங் வேலை, ஐடி வேலை, கமிஷன் வகை, இது மாதிரி வேலைகளுக்கு அந்த 9ஆம் இடம் சப்போர்ட் பண்ணும். அது அந்த 9ஆம் இடத்துலையே அதனுடைய தன்மை அப்படித்தான் இருக்கு. அதனால உற்பத்தி சாராத தொழில்கள், மூளை உழைப்பு, ஸ்மார்ட் ஒர்க்குக்கெல்லாம் அந்த 9ஆம் இடம் சாதகமாக வேலை செய்யும். அப்போ வெளிநாடு சார்ந்து இது மாதிரியான தொழில் வேலையில், உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, எக்ஸ்போர்ட் லைனில் இருக்கிறவங்க, டிரான்ஸ்போர்ட்டு லைனில் இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் தொழில் ரீதியான சாதகம்தான், அதில் ஒன்றும் பாதிப்பு கிடையாது. ஆனாலும் கூட நம்ம 12ஆம் இடத்தினுடைய கெடுபலன்களை, ஒரு செலவு பண்ண வேண்டிய நிர்பந்தத்தை, அல்லது நமக்கு ஒரு தண்டனை கிடைக்கக்கூடிய, ஒரு நெருக்கடி தரக்கூடிய ஒரு நிலையை இந்த 9ஆம் இடம் காப்பாற்றுதுன்னு தான் சொல்லணும். அப்போ 12ல் செவ்வாய் இருந்து நம்மளை ரொம்ப படுத்தணுங்கிறது தான் விதி. ஆனால் அந்த ராகு 9ல் இருக்கிறதுனால அந்த மாதிரி அதிகமாக படுத்துறதுக்கு வகை இல்லாமல் ரிலீஸ் பண்ணி விடுதுன்னு அர்த்தம். இதில் 7, 8, 9 தேதிகளில் நமக்கு மாற்றங்கள் இருக்கும். வேலை மாற்றம், அடுத்த பணிக்கான மாற்றம், அதில் எல்லாம் ஒரு இதாக இருக்கும். அதே நேரத்தில் ஒரு பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறது நடக்கும் 7, 8, 9 தேதிகள். 10, 11, 12 தேதிகளில் நமக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு லாபம் கிடைக்கும். மனசுக்கு பிடிச்ச ஒரு செய்திகள் சேரும். நிகழ்வுகள் நமக்கு இன்பத்தை கொடுக்கும்.
குழந்தை வழி, கணவன் மனைவி வழி உறவுகள் மேம்படும். திருமணத்துக்கு வரன் பார்க்கறது, சுபகாரியங்கள் இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். 12, 13, 14, 15 இந்த தேதிகளில் வந்து நமக்கு கொஞ்சம் டென்ஷன் அதிகப்படுத்தும். அதாவது ஒரு வேலை சுமையோடு நம்ம இயங்கிறத காட்டுது. அது வந்து காலதாமதமாகிறதையும் அது அதனால் ஏற்படக்கூடிய மன உளைச்சலையும் காட்டும். இந்த 16 முதல் 18 வரை 3 நாட்கள் 16, 17, 18 நமக்கு பண வசதி பெருகும், நல்ல பலம் ஏற்படும், சொல்வாக்கு செல்வாக்கு மிகுதியாக இருக்கும். 19, 20, 21 இந்த தேதிகளில் நமக்கு ஒரு கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது, தகவல் தொடர்பு சம்மந்தப்பட்டது, ஆவணங்கள் சம்மந்தப்பட்டது, அக்ரிமெண்ட் போடுறது, ஒருத்தரை தொடர்பு கொள்வது, பிரயாணங்கள் செய்கிறது, இடம் விட்டு இடம் மாறுறது, இடம் விற்கிறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். 22, 23, 24 தேதிகளில் பொருள் வாங்கிறது, வீட்டில் இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறது, தாயார் சம்மந்தப்பட்ட குணநலன்கள் மற்றும் நம்ம சொகுசுக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் ஏற்படுத்திக்கிறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். 25, 26 இந்த 2 தேதிகளில் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு, அரசியல் ஆதரவு, அரசு அதிகாரிகள் வழி ஆதரவு எல்லாமே இருக்கும். பணவரவும் நன்றாக இருக்கும். ஒரு ஏதாவது பரிசு தொகைகள் கூட நமக்கு கிடைக்கும். 26, 27, 28 தேதிகளில் நம்முடைய ஈடுபாடு சிறப்பாக இருக்கும், சுயபலம் பெருகும், ஆற்றல் நல்லா இருக்கும். அதனால் நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். நமக்கு பிடித்த நபர்கள் சார்ந்த அந்த மகிழ்ச்சி கிடைக்கும். 28 மற்றும் 29 தேதிகளில் செலவுகள் இருக்குது. அதே நேரத்தில் அது சுப செலவுகளாக இருக்கும். அதுலேயும் சிறு பிரயாணங்கள் வரலாம். நமக்கு வந்து ஒரு கோயில் சார்ந்து போயிட்டு வர்றது, பூர்வீகம் சார்ந்து போயிட்டு வர்றது, பூர்வீக தொடர்புடைய பணிகள், தந்தை வர்க்கம், மேல் படிப்பு, இது சம்பந்தமான காரியங்களுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு கிரகமும் தான் செல்லக்கூடிய நட்சத்திரங்களில் அந்த நட்சத்திர பாதங்கள் வழியாக அம்ச நிலையில் ஏற்படுகிற வகையில் கூட அது மாற்றங்களை கொடுக்கும். 7ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் திருவாதிரை 1ஆம் பாதத்தில் இருக்குது. அப்போ செவ்வாய் கிரகம் தனுசில் அம்ச நிலை பெறுகிறார். நமக்கு அது 6ஆம் இடம். அப்போ 6ஆம் இடத்துல செவ்வாய் அம்சத்தில் இருக்கிறது ஒரு நல்ல உடல் அமைப்பு, ஒரு நல்ல ஆரோக்கியம், எதிரிகளை ஜெயிக்கிறது, வேலையில் சர்வீஸில் பலத்தை காட்டுது. 12ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரைக்கும் திருவாதிரை 2ஆம் பாதத்தில் போகிறாரு. அது உறவுகள் சார்ந்த நன்மைகளை கொடுக்கும். மகரத்தில் செவ்வாய் உச்சமாக அம்சம் பெறுறாரு. 18லேருந்து 23 வரைக்கும் திருவாதிரை 3 அது வந்து கும்ப ராசியில் அம்சம் பெறுகிறார். நமக்கு அது 8ஆம் இடம். அதனால் நமக்கு வந்து சில ஆகாத நெரிசல்கள் இருக்கும், நெருக்கடிகள் இருக்கும், ஸ்ட்ரெஸ் உருவாகுங்கிறது அம்ச நிலைப்படி. இதில் நமக்கு திசாபுத்தி அந்தரங்கள் ரொம்ப நெருங்கி வரும்பொழுது தான் அது வந்து டேலி ஆகும். இல்லைன்னா நம்ம வந்து ஜென்ரலாக முதல்ல சொன்னபடி அந்த 9ஆம் இடத்து பலனை ராகு செய்வார். 24லேருந்து 29 வரைக்கும் திருவாதிரை 4ஆம் பாவத்தில் இருக்கார். அப்போ மீனத்தில் அம்சம் பெறுகிறார். அப்போ இந்த காலகட்டத்திலையும் நமக்கு வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டு தொடர்பு, ஆராய்ச்சி கல்வி, இது சார்ந்த நன்மைகள் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். வேலை மாற்றங்களுக்கும் சாதகமாக இருக்கும். இந்த வகையில் செவ்வாயை பயன்படுத்துங்கள். செவ்வாய் வந்து நம்மளுக்கு உறவுகள் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டால் போதும். உணர்ச்சி வசப்படுறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டால் போதும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.